சரியான தருணம் பார்த்துட்டே இருந்தேன். அப்பா மத்தியானம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு தாழ்வாரத்தில் வந்து உட்காருவார். அந்த தாழ்வாரத்து தூணில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டு தெம்பாக வந்து உட்காருவார். அந்த நேரத்தை நான் பார்த்துட்டே இருந்தேன். அதுதான் சரியான நேரம். பாதி தூக்கமும் பாதி முழிப்புமா அப்படியே ஒரு கரங்கி போய் ஒரு வந்து உட்காருவார் அப்பா. அது எனக்கு ரொம்ப சௌரியமான நேரம் அப்பாட்ட பேசுகிறதுக்கு. நைஸாக அப்பாட்ட வந்து, அப்பா அட்லஸ் வாங்கணும்பா அப்படின்னு சொன்னேன். என்னது அப்படின்னாரு. அட்லஸ்ப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ தானப்பா வாங்கினேன். அப்பா அது இங்கிலாந்து அட்லஸ்ப்பா, அதுக்கு தான்ப்பா நான் முதல்ல வாங்கினேன். அப்படியா அப்படின்னாரு. இப்போ என்னப்பா வேணும்? இப்போ பிரிட்டனோட அட்லஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அப்படியா, பரவாயில்லையே, இந்த பயலுக விற்கிறவங்க எல்லாத்தையும் ஒரே இதில் அடித்து போட்டால் என்ன? ஒரு அட்லஸாக இருந்தால் எல்லாமே உள்ளே இருக்கும்ல. அவங்க பேசாமல் ஒன்று போடுவாங்க, திருட்டு பயலுக. அதுவும் நம்ம இந்தியாக்காரங்களை நம்பாத. முதல்ல இங்கிலாந்து அடிச்சிருவான், அதெல்லாம் விற்றுவிட்டு திரும்ப பிரிட்டன் அடிப்பான். ஏன்னா தனித்தனியாக அடித்தா தானே நம்மளுக்கு காசு நிறையா வரும். களவாணி பயலுக தான் அடித்தாங்களா? சரிப்பா, இதுக்கு எவ்வளோப்பா காசு வேணும் அப்படின்னாரு அப்பா. 13 ரூபாப்பா அப்படின்னு பவ்யமாக. போ அலமாரியில் போய் எடுத்துக்கோ, ஒன்றும் இல்லை போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். ரொம்ப சௌகரியமாக போச்சு எனக்கு. வேகமாக போய் ரூபாய் எடுக்க போயிட்டேன். நான் அவ்வளோ ரூபாயெல்லாம் எடுக்கிறது வேறு எதுக்கோலாம் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. எல்லாம் அந்த குதிரைக்கட்டி தெருவில் இருக்கக்கூடிய விஜயான்ற நான் செல்லமாக கூப்பிடக்கூடிய விஜிக்காக தான். அந்த விஜி கொஞ்ச நாளாகவே என் வாழ்க்கையில் வந்து ஒரு தென்றல் மாதிரி வீசிட்டு போகிறா அந்த விஜி. அதுக்காக தான் நான் அட்லஸ்ன்னு சொல்லி அப்பாட்ட போய் சொல்லி காசு வாங்கிட்டுருக்கேன். அப்போது நான் அந்த விஜி குதிரைக்கட்டி தெருவில் இருக்கக்கூடிய இந்த விஜி இப்போ தான் தாவணி போட ஆரம்பிச்சிருக்கா. அவள் தாவணி போட்டு நடமாட ஆரம்பிச்சதுலேருந்து ஏன் ஆட்டம் அதிகமாகிடுச்சு பாருங்கள். 6 தாவணி வச்சுருக்கிறா. என்ன கலர் முதற்கொண்டு நான் சொல்லுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 8 பாவாடை வச்சுருக்கிறா. இன்னைக்கு கூட பாருங்கள், அருமையாக வெள்ளை கலர் பாவாடை, அரக்கு கலரில் தாவணி போட்டு ரம்யமாக ஒரு அற்புதமாக அந்த ஜாக்கெட்டோட, கச்சிதமான ஜாக்கெட்டோட அற்புதமாக அவள் வீட்டு வாசலில் அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடு தூணில் கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறா பாருங்கள் ஆடிட்டு. அவள் தான். அதுக்காக தான் எல்லா வேலையும் நான் செஞ்சிட்ருக்கேன். அப்பாவை ஏமாத்துறது எல்லாமே. வேறு ஒன்றும் தப்பாலாம் நினச்சிடாதீங்க. நேராக என்ன பண்ணுவேன், காசு வாங்கிட்டேன்னா நான் போய் ஆகணும் இம்மீடியட்டாக. இதுக்கடியில் அப்பா என்ன பண்ணுறாருன்னா ரசிக்கிறார், என்ன போக விட மாட்டுறாரு. அந்த அட்லஸ் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்றாரு. நான் மெல்ல பழைய அட்லஸ் எடுத்துகிட்டு போனேன். இதில் எங்கேப்பா அவங்க இருக்காங்க, அந்த இடத்த காட்டுப்பா அப்படின்னாரு. நான் மெல்ல அந்த இங்கிலாந்தை காட்டினேன். நேராக அவருடைய அந்த வத்தி போன சுண்டு வரல் எடுத்து அப்படியே மெதுவாக தடை கொடுத்தாடா. பயல்களா, இந்த சின்னோண்டு ஏரியாக்குள்ளந்தாடா நம்மளை கடந்து வந்து பார்த்தாங்க, நம்மளை இவ்வளோ அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டார். எப்படி அவங்க இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்து நம்மளைய ஆண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மலைப்பாக பார்த்தார் அப்பா. பார்த்துக்கிட்டே வந்தார். அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு தடவிட்டே வந்துட்டு, லண்டன் எங்கேப்பா இருக்குது அப்படின்னாரு. லண்டன் ஒன்னே நான் அப்படியே காட்டினேன். நான் அதை அட பரவாயில்லையே, இதுதான் லண்டனா, பரவாயில்ல பா, நீனும் லண்டன் போய் தாண்டா படிக்கணும். ஆமாடா, நீ லண்டன் போய் படித்து பெரிய ஆளாக வரணும். நீனு ஊரே கைகொட்டி உன்னை ஆரவரித்து வரவேற்கணும்டா அப்படின்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நான் காசை வாங்கிட்டு ஓடுறேன். ஏன்னா குதிரைக்கட்டியில் காத்துட்ருப்பா விஜி, அதனால் ஓடிட்டேன். அப்பா அப்படியே சொர்க்கலோகத்தில் போகிற மாதிரி அப்படியே கண்ணை மூடி கனவு காங்குறாரு. அப்புறம் சொன்னார் என்ன கனவு காண்டேன்னு. அதில் என்ன பண்ணுறாரா, நான் வந்து லண்டனில் முடிச்சுட்டு பெரிய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன், ஊரே கூடி நின்று என்னை வரவேற்குது, இருக்கிற அதிகாரிகள்லாம் வர்றாங்க, நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. கற்பனை அப்பாவுக்கு அப்படின்னா அதீத கற்பனை பண்ணிக்கிட்டு என் மேலே அவ்வளோ ஒரு பாந்தமாக இருப்பார் அப்பா. அப்போ அவ்வளோ பேரும் சுற்றி வந்து நின்று என்னை வரவேற்கிறாங்க, ஆரவரிக்கிறாங்க, ஊருக்கே பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். என் பிள்ளை பெரிய ஆள் ஆகிட்டான், அறிவில் சிறந்தவன் ஆகிட்டான், என் பிள்ளை எப்படி இங்கிலீஷ் படிப்பான் தெரியுமா
அப்படின்லாம் அப்பாவுக்கு பெருமை எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு. இதெல்லாம் அப்பாவுடைய கனவு காண்டுட்டு அதிலே லயிச்சு இருப்பார் அப்பா. அதில் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் என் வேலையை பார்க்க போயிட்டேன். நேராக கோபால் வீட்டுக்கு போனேன். சைக்கிள் எடுத்து சொல்கிறேன், என் உயிர் நண்பன் கோபால். அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனையும் கேரியரில் ஏற்றிட்டு கிருன்னு குதிரை கட்டி தெருவுக்கு போயிட்டேன். அங்கே என் தேவதை அப்படியே அந்த அவங்க வீட்டு அந்த கோடி வீடு ஊஞ்சலில் அந்த தூணில் ஒரு கையையும் பிடிச்சிட்டு அப்படியே அலப்பாஞ்சிட்டு இருந்தா. நேராக வேகமாக சர்றன்னு அந்த வீட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு, ஏன்னா நேருக்கு நேராக பார்த்துடக்கூடாது, அப்படி தள்ளி போயிட்டு லைட்டாக சிரித்தேன். அவள் யார்? விஜய். அதுக்கு மேலே அப்படியே வானத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரித்து, யாரும் பார்க்குறாங்களான்னு வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு வானத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரித்து அவள் அதுக்கு மேலே சரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் நைஸாக கிராஸ் பண்ணி போகிறேன். ஒவ்வொரு விஷயமா போகிறப்போ இப்படி தான் இந்த தேவதை, என்னுடைய தேவதை விஜிக்காக நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மற்றபடிக்கு படிப்பில் ஆர்வம் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படி ஒவ்வொரு தடவையும் நான் போகிறப்ப அவள் போடுற ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு நான் ரெண்டு சாரீ தான் வச்சுருக்கேன். அவங்க அம்மா சாரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் அந்த 2 சாரியுமே. ஏதோ கோயிலுக்கு போகிறப்ப மாத்திரம் அந்த 2 சாரீ கட்டிட்டு வர 2 சாரீ தான் நிறம் முதற்கொண்டு என்னை ஆற்றுல வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் எப்படி குதிரைவால் கொண்ட போடுவா, எப்போ இது புதன் திங்கள் வெள்ளி 3 நாளைக்கு மட்டும்தான் ரெட்டை சடை போடுவாள். இதெல்லாம் நான் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பேன். விஜய்க்கு என்னை பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் புன்னகை கொடுப்பா, ஒரு ஸ்மைலிங் இருக்கும், அல்லாமல் இருக்கும். அடுத்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எதுக்கு போகிறோம், கோயிலுக்கு, சாயந்தரம் கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. நானும் அப்படியே கோபாலையை நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். பார்த்தா அந்த பிரகாரத்தை சுற்றி வரணும். ஒரு சின்ன உளோண்டு ஒரு சிமில் மாதிரி ஒன்று இருக்குது, ரொம்ப சின்னது, அபத்தமான ஒரு சின்னதுலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வரா விஜி. அது எதுவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு விஜயை பார்க்கணும். அவளுக்கும் க்ளோஸ்அப்பில் இருந்து பார்த்து சிரிச்சானா அந்த தெத்துப்பல்லு தெரியும். அது அவ்வளோ அழகாக இருப்பாள். அந்த தெத்துப்பல்லு தெரியல கூட அவளுக்கு அழகாக இருக்கும். ஆமாம், இந்த வயசில் குழந்தைங்க அது என்ன மாதிரி பசங்களுக்கு எப்படி இருந்தாலும் அழகு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப துரிதமாக போயிட்டேன், எப்படியா சந்திக்கணும் அப்படின்ட்டு. பிரகாரத்தை 3 சுற்று சுற்றணும். நானும் கோபாலும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு சுற்றி வர்றப்போ நான் அப்படியே இந்த மூலையை நின்றுட்டுருக்கேன் சந்திக்கலான்னு சொல்லிட்டு. பார்த்தா கூட 2 மாமிகள், யாரோ 2 மாமிகள். எனக்கு கோபம். மாமிகளுக்கெல்லாம் அந்த இதை சுற்றி வரணும்னு, என்ன பிரகாரத்தை சுற்றி வரணும்னு அவசரம், இதுக்கு போய்ட்டு உயிரெடுக்குதுங்க அப்படின்னு சொல்லி தவிச்சு போயிருக்கேன். அடுத்து 2வது வர்றப்போ தனியாக வந்தால் அப்படியே நல்ல பக்கத்தில் போயிட்டு கொடுத்தேன். நம்ம வாங்கிட்டு போன அன்பளிப்புகள் தான் அப்பா கொடுத்துருக்காரு 13 ரூபா. அதை வாங்கிட்டு போய் அல்வா பொட்டலாம், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ராயர் கடை அல்வா பொட்டலாம். அப்புறம் அவளுக்கு இந்த பள்ளி மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், அதுவும் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் சாக்லேட்டு அவளுக்கு பிடித்தமானது, அதே மாதிரி இனிப்பு வச்ச கொழுக்கட்டை, அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு போயிட்டேன். பத்திரமா வாங்கிட்டு போய் அவள் கையில் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு அந்த ரெட்டை சடை போட்டிருந்தா. லைட்டாக சொன்னால் நாளைக்கு சாயந்தரம் நாங்கள் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாள். நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். சீ அப்படின்னு சொன்னான். சீ அப்படின்னா நான் அவருடைய ரெட்டை சடையில் ஒரு சடையை அப்படி தட்டி விட்டேன். சீ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அப்படின்னா 2வது சடையும் தட்டுன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். அதான் அவருடைய பாணி. அப்படியே நான் சொல்லப்போ, ஐயோ படத்துக்கு வேறு கூப்பிட்றாளே, அதுக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன் நான். ரைட்டுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. அப்படியே பிரகாரத்தை சுற்றிட்டு போயிட்டா. கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டேன். பரம திருப்தி எனக்கு. பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி நானும் வந்துட்டு வெளியில் நானும் கோபாலும் ரிட்டர்ன் ஆகி வந்தோம். அவள் அப்படியே போயிட்டா. வர்றப்போ கோபால்கிட்ட லைட்டாக கேட்டேன், ஏண்டா லண்டன் மொத்தம் இருக்கிற மாதிரி ஏதாவது அட்லஸ் இருக்குமாடா? ஏன்னா அடுத்த பிட்டு, ஏன்னா நாளைக்கு தேட்டருக்கு போகணுமே, 1.25 ரூபா வேணும். கோபாலையும் கூட்டிகிட்டு போனால் 2 பேர்த்துக்கும் சேர்த்து வேணுமே, அதுக்காண்டி பிட்டு போட ஆரம்பித்தேன். அப்பாட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, லண்டன் மொத்தம் இருக்கிற மாதிரி அட்லஸ் இருக்குமாடா அப்படின்னு கேட்டேன். அவன் நீ மேலே எங்கேயும் பார்த்தான். அப்படியே விட்டுட்டேன் நான். சரி பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்பா எங்களுடைய யாமெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்பா நாங்கள் எங்கள் தாத்தா வந்து அரண்மனை, பெரிய அரண்மனையில் இருந்தார். பயங்கரமான அரண்மனை. இன்றைக்கும் எங்கள் அப்பாவை அரண்மனைக்காரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து இருந்த இடம்லாம் அரண்மனையில் மாதிரி ஒரு பெரிய வீட்டில் தான். இன்றைக்கும் அரண்மனைக்காரர் வீடு
அரண்மனைக்காரர் வராரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்பாவை. அப்போ அம்மாலாம் உயிரோடு இருந்தப்போ நான் சொல்கிறது அவ்வளோ செல்வாக்காக இருந்தாங்க. அம்மாலாம் அப்போ இருந்தாங்க, இப்போ தான் அம்மா இல்லை. அப்போது இதில் எப்படின்னா அவ்வளோ செல்வாக்காக நாங்கள் இருந்தப்போ இந்த அப்பா ஒரு கட்டத்தில் நல்லா தான் இருந்தார். ஒரு 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 வெக்ஸான நேரத்தில் என்னடா நம்ம மழை பெஞ்சும் கெடுக்குது, வெயில் அடிச்சும் கெடுக்குது, விவசாயம் சரியில்லையேன்னு அவர் நினச்சிட்டு ஒரு மாதிரி அல்லாடிட்டு இருக்கிறப்போ எங்கள் மாமங்காரன், ஒன்று விட்ட மாமன், எங்கள் அம்மாவுக்கு ஒன்று விட்ட தம்பி வந்தான். அவன் தான் உள்ள வீட்டுக்குள்ளே பூந்து, மாமா இந்த விவசாயத்தையெல்லாம் தூக்கி போடுங்க மாமா, பக்கத்தில் டவுனுக்குள்ளே போய் கீழே ஹோட்டல் கட்டுறோம், மேலே லாட்ஜு கட்டுறோம், நான் பாதி பங்கு போடுறேன், நீங்கள் பாதி பங்கு போடுங்க, அடித்து தூள் கிளப்பிடுவோம். என்கிட்ட எங்கேயா காசு இருக்குண்ணா, இந்த அரண்மனை என்னத்துக்கு இருக்குது, அரண்மனையை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடகு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனாலும் அவன் சொன்னான், இன்னும் என்னை மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரி, அப்பாவை மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்போ என்ன சொல்லிட்டான், ஒன்றும் இல்லை, நாம் பங்கு போடுறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒரு துரும்ப கூட தள்ளி வைக்க வேணாம், மாதம் 1ஆம் தேதி நான் 5000 ரூபா கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போவேன், அவ்வளோ வசூல் பண்ணுறக்கூடிய திறமை என்கிட்ட இருக்குது, என்னை நீங்கள் நம்பலாம் அப்படின்ட்டான். உடனே அம்மாவும் சேர்ந்து அதுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, அப்பாவுக்கும் பெரிய ஆசை வந்துருச்சு. ஆகா 5000 ஒரு மாதத்துக்கா, ஒவ்வொரு மாதம்மா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கும் அழைப்பு. ஏன்னா விவசாயத்தில் இன்னும் சரியாக வரல என்ன. உடனே அப்போ அம்மாவும் தம்பி தானேங்க, அவன் நம்பி செய்யலாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லி அப்பா ஓகே சொல்லிட்டாரு. அடுத்த நாளே பத்திரத்தோடு வந்து ஏகப்பட்ட இங்கிலீஷில் எழுதின பத்திரங்கள் நிறையா இதில் அப்பாட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே அப்பாவை கை கழுவிட்டான். அரண்மனையும் போச்சு. இப்போ தாழ்வாரமான ஒரு வீட்டில் தான் அப்பா இருக்கார். இந்த அரண்மனையை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கார். மேலே எப்போ பார்த்தாலும் இந்த பூரான் இதெல்லாம் வரும், ஜந்துக்கள்லாம் எப்போ மேலேருந்து விழுகுன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் இருக்கும். இருந்தாலும் அப்பா சந்தோஷமாக தான் இருந்தார். அவருக்கு வந்து மனசு பயங்கரமான வெறுப்பு. நம்மளை வந்து அவர் எப்படி அதை சரி பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, எனக்கு அது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. என்னை தூங்க வச்சிட்ருக்கிறாரு, விளக்கொலி தான், சிமினி விளக்கில் நான் தூங்கிட்டுருக்கிறேன். நான் முடிச்சு அப்பப்போ பார்க்குறேன், அப்பா என்னை தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. அம்மா வாயை பொத்திக்கிட்டு அழுகிறா, சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. நான் அப்பா சொல்கிறாரு, எனக்கு இன்னும் அது கேட்டுட்டு தான் இருக்குது, நான் தூங்குறேன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, எப்படி நான் தோற்று போனேன், எப்படி நான் தோற்று போனேன், அறிவு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, அந்த பிள்ளையை படிக்க வைப்பேன், இது அறிவுள்ள பிள்ளையை நான் மாற்றுவேன், இதை வச்சு நான் ஜெயிப்பேன், மீண்டும் நான் ஜெயிப்பேன், என் பிள்ளையை அறிவாளியாக்கி நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி தான் நான் கண்டதுலேயும் கையெழுத்து வாங்கி என்னை ஏமாத்தினா, என் பிள்ளையை நம்பர் 1 ஆக்குவேன். நான் அவன் இங்கிலீஷில் பிச்சு உதருவான், சாதிப்பேன், நான் என் பிள்ளை வச்சு நான் சாதிச்சுக்குவேன், என் பிள்ளை இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் அப்போல்லாம் எனக்கு மெய் சிலிர்த்துச்சு. அப்பா என்னை வச்சு நினச்சி பேசுகிறப்போ வைராக்கியம் கூடுச்சு எனக்கு, அப்பா அவனுடைய கனவை நிறைவேற்றணும்னு சொல்லி. அதெல்லாம் இன்னும் எனக்கு பசுமை ஆபத்தில் இருக்குது, மனசுக்குள்ளே தான் இருக்குது. என்ன பண்ணுறது, உள்ள வந்தாங்க அப்பா. அதுக்குள்ளே அப்பா சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். ஓகே, இழந்ததை இந்த மாதிரி மீட்டரலான்னு சொல்லினா புது நம்பிக்கை அப்பாவுக்கு வந்துருச்சு. வரட்டும், என் பிள்ளையை வச்சு நான் அப்பா மாற்றிக்கிறேன், நான் இழந்ததெல்லாம் மீட்டுருவேன். எனக்கு அறிவில்லைன்ற ஒரே காரணத்துக்காக, எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ராஸ்கல் என்னை ஏமாத்தினான். ரெண்டையும் என் பிள்ளைக்கு கொண்டு வருவேன், அவனை பெருசாக கொண்டு வருவேன், அவன் தான் என்னை காப்பாற்றுவான், எல்லாரையும் பழி வாங்குவான் அப்படின்ற ஒரு சபதத்தோட புது வாழ்க்கையை தொடங்கினார் அப்பா. புது நம்பிக்கை. அப்பா இந்த மாதிரி வெக்ஸாக இருக்கிறப்பெல்லாம் அடிக்கடி அவருடைய வாத்தியார் ஒருத்தர், ரிட்டையர்டான வாத்தியார், பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் இருப்பார். அப்பாவுக்கு ஏதாவது மனசோர்வு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அங்கே போவார், அவர்கிட்ட தான் போய் பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு பூஸ்டிங் வேணும் அப்படின்னா அந்த வாத்தியார் வீட்டுக்கு தான் போவார். அவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு குரு மாதிரி அவர். அப்பா யதார்த்தமாக அங்கே போயிருக்கிறார். இது எனக்கு எப்படி தெரியும், நான் தான் விஜி பின்னாடி தெரியுறேனே. யதார்த்தமாக அப்பா போன பிற்பாடு அங்கே போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் போனோடனே வாங்க வாங்கன்னு சொல்லி, இவர் தான் அப்பாவை நல்லா ஃபேமிலியில் முதல்ல யாருன்னு கேட்டுக்காரு. ஓ வாங்க வாங்கன்னொடனே அவங்க வீட்டை உள்ளே நுழைஞ்சோடனே மீன் குழம்பு ஓடிட்டுருக்கு. சாயந்தரம் 4 மணிக்கு நடந்துகிட்ருக்கு. சாயந்தரமாக தான் போவார் அப்பா அங்கே. மீன் குழம்பு என்ன இன்றைக்கி என்ன மீன் குழம்பா அப்படின்னோடனே அவங்க ஒய்ஃப், அந்த வாத்தியாரோட ஒய்ஃப்லாம் அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ஒரு குடும்ப உறவினர் மாதிரி அவங்களும் ஆமனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க.
காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா பேசிகிட்டே இருக்கிறாரு. எப்படி ஆரம்பித்து முடிஞ்சாலும் கடைசியாக எங்கே வந்து முடியும்? பிள்ளை எப்படி படிக்கிறான்றது தானே கடைசியாக வந்து முடியணும். அதில் முடிகிறப்போ கேட்குறாரு, பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆனவர் வாத்தியார். அவரே சொல்லியிருக்காரு, எங்கே பிள்ளை பின்னி புடல் எடுக்கிறான், எந்த நேரம் படிப்பு தான், இங்கிலீஷ்லாம் சும்மா சட்ட 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 சட்டன்ல பேசுகிறான், அப்பா மெய் சிரித்து போங்க அப்படி படிக்கிறான், இங்கிலீஷ்லாம் பிச்சு வாங்குவேன், புக்காக வாங்கி வச்சுருக்கான், நேற்று கூட ஒரு புக்கு வாங்கினேன், இன்றைக்கி கூட காசு வாங்கிட்டு போயிருக்கான், ஏதோ அட்லஸ் ஆகல அந்த புக்கு, போன வாரம் வாங்கினேன், இந்த வாரமும் அட்லஸ் வாங்குகிறான் அப்படின்ன உடனே அவர் அப்படியே உன்னிப்பாக பார்த்துருக்குறாரு. புக்கா? இப்போ ஒவ்வொரு வாரமாக புக்கு வாங்குகிறான் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் வாங்குறான்ல, பாருங்கள் போன தடவை அவன் வந்து புக்கை வாங்குறப்ப இங்கிலாந்து அட்லஸை போட்டு கொடுத்துருக்காங்க, இப்போ பிரிட்டன் அட்லஸ் கேட்குறாங்க, அதுக்கு 13 ரூபா கொடுத்துருக்கேன். நான் இந்த காசை பார்க்கவே மாட்டேன், என் பிள்ளை எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இங்கிலாந்துக்கு ஒரு தடவை போட்டிருக்காங்க, இப்போ பிரிட்டனுக்கு ஒரு தடவை போடுறாங்க. நம்ம ஆளுங்க எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள் பிள்ளைகளை, நம்மளே ஏமாத்துறாங்க. ஆனால் பிள்ளை கேட்டான்னு நான் கொடுத்துட்டேன். உடனே அவர் சுதாரிச்சிட்டார். என்னடா சம்திங் ராங்காக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல ஒரு மாதிரி பார்த்த உடனே அப்பாவுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. என்ன இப்படி பார்க்குறீங்க, ஏன் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, பையன் நல்லா படிக்கிறானா? அதான் நல்லா படிக்கிறானே, விடிய படிக்கிறான், மண்டையிலேருந்து வெடிச்சுக்கிட்டு வந்துடும் போல் இருக்கு, அம்புட்டு தூரம் படிக்கிறான், மூளையை கிழிச்சிக்கிட்டு வந்துடுவேன் படிக்கிறது, அவ்வளோ தூரம் விழுந்து படிக்கிறான் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் டவுட்டாக சொல்லி, உங்களை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏன் அப்படின்ட்டு இருக்காரு அப்பா. அவர் சொல்லியிருக்காரு, எங்க இங்கிலாந்து பிரிட்டன் எல்லாமே ஒன்று தாங்க, பையன் ஏதோ உங்களை ஏமாத்துறான் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அப்பா அப்படியே கண் கலங்கிட்டார், சோர்ந்து போயிட்டார், துவண்டு போயிட்டார். அப்பா ஒரு செகண்டில் அவருடைய நம்பிக்கை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஒரு நொடியில் தகர்ந்து போச்சு. அப்படியே ஆடிட்டார் அப்பா. அவர் ஐயோ நம்ம தப்புன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்காரு. இதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க, எல்லா வீட்லேயும் எல்லா குழந்தைங்களும் செய்கிறது தான், நீங்கள் ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டாம், கொஞ்சம் பக்குவமாக பையனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஸ்கூலிலெலாம் போய் விசாரிங்க, எப்படி படிக்கிறான்னு கேளுங்க, மற்றபடிக்கு கொஞ்சம் கோளாறு தெரியுது பையன்ட்டு, அதை பார்த்துங்கட்டார். அப்படியா அப்பா பாதியால் மாறி ஒரு குழஞ்சு கண்ணெல்லாம் விதும்பி கண்கள்லாம் நீர் முட்டிடுச்சு. அதுக்கு மேலே அப்பாவால் பேச முடியாது. மெல்ல எந்திரிச்சு வந்திருக்காரு. உடனே அவங்க கூட, அம்மா அந்த காஃபி ரெடி ஆகிடுச்சுனே சாப்பிட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் காற்றுல கலந்து போயிடுச்சு. அப்பா விறுவிறுன்னு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தோடனே நான் யதார்த்தமாக வீட்டில் இருக்கேன். கேட்குறாரு, தம்பி அட்லஸ் வாங்கிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, நீ தான் ரூபா கொடுத்துட்டில்ல, வாங்கிட்டேன். ஏன்ப்பா இங்கிலாந்தும் பிரிட்டனும் ஒன்று தானாமேப்பா, நீ என்னை அப்பாவை ஏமாற்றிட்டியப்பா அப்படின்னா. நான் எதுவுமே பேசலை. அப்பா நேருக்கு நேர் கேட்குறாரு. ஏன்னா அப்பாவுடைய இதுக்கு முன்னாடி ஒரு முறை அப்போ அம்மாலாம் இருந்தாங்க, ஒரு அடி அடித்தார் என்னைய, ருத்ர தாண்டவமாக அடிப்பார் அவர். இந்த அடியெல்லாம் அந்த மரணத்தை நெருங்கி வர்ற மாதிரி அடிப்பார். அப்படி தான் ஒரு முறை இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காரு. ஸ்கூலுக்கு போகாமல் எங்கோ சுத்த போயிட்டேன், அது கண்டுபிடிச்சி என்னை அடித்தார். அந்த அடி எனக்கு ஞாபகத்தை கொஞ்சம் ஒரே ஒரு முறை தான் என்னை அடிச்சிருக்காரு. இப்போயும் அந்த ஆக்ரோஷம் அப்பா மூஞ்சியில் இருந்தது. பயங்கரமான ஆக்ரோஷத்தில் இருந்தார். கண்கள்லாம் சிவந்து போய் கொட்டுமையான கோபத்தில் என்னை பற்றி கேட்டார், என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி. நான் ஒன்றும் பேச முடியல, ஏன்னா நான் மாட்டிக்கிட்டேன். அதனால் அடுத்த ருத்ர தாண்டவம் இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு வாங்கின அடி இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி நான் மனசை தயார் பண்ணிக்கிட்டேன். சொல்லுப்பா, இங்கிலாந்து பிரிட்டன் ஒன்று தானே அப்படின்னாரு. ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன். வேகமாக வந்தார் பக்கத்தில் நெருங்கி. அவ்வளோதான், கண்ணை மூடிட்டேன். என்ன ஆக போகுது, என்ன ரணகான், அம்மா இருந்தாலாவது காப்பாற்றுவாப்பா, அம்மாவும் இல்லை, ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லி நான் அஞ்சு நடுங்கி கண்களை மூடி நான் ரெடி ஆகிட்டேன் அடி வாங்குறதுக்கு. ஆனால் அப்பா பக்கத்தில் வந்து தோலை தொட்டார். தொட்டுட்டு, என்னை ஒருத்தர் ஏமாத்தினான் பாரு, எனக்கு அறிவில்லைன்னு சொல்லி தான் நான் என்னை ஏமாத்தலாம் ஆசை காட்டி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி தானடா எல்லா இடத்துலையும் என்கிட்ட கைத்து வாங்கினான், அதே தானடா நீனும் செஞ்சுருக்க, அவனுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம், என் பிள்ளை இல்லையாடா, ஏன்டா அப்படி என்னை ஏமாத்தின, ஏன் என்னை ஏமாத்தினேன்னு சொல்லி அப்படியே சரிஞ்சு கீழே உட்காந்து
குலுங்கி குலுங்கி எங்கள் அப்பா அழுதார். குலுங்கி குலுங்கி அழுதார். கண்களை திறந்து நான் பார்த்தேன், வயதான மனிதன் மனைவியை இழந்துட்டு நான் தான் நம்பிக்கைன்னு இருந்த என்னுடைய அப்பா குலுங்கி குலுங்கி அழுகிறத நான் பார்த்தேன். கண்கள்லேருந்து மலையாக தண்ணி கொட்டுச்சு. செய்வது தெரியாத எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருந்தேன். மனுஷன் குலுங்கி குலுங்கி அழுகிறார். பா அப்படி நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் என் தொண்டைக்குழியிலேருந்து சத்தம் வரல. மனசுக்குள்ளேயே கூப்பிட்றேன், அப்பா மன்னிச்சிருப்பா. மனசுக்குள்ளே தான், வெளியில் வரல. அப்பா கூப்பிட்றேன். அப்பா கழுத்துக்கிட்டே இருக்கார். நான் முதல் முறையாக நான் அடி என் மண்டைக்குள்ள பொட்டில் அடித்த மாதிரி எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு. எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய அடி என்னும் சிறுகதை. இது வெள்ளை அப்பாக்களின் கதை. நன்றி.